வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் உடலில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை. தலையில் கம்பை வைத்து தாக்கியதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கஞ்சா கொடுத்தே தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை தாக்கினர் என அவரது நண்பர் மனோஜ்குமார் அதிர்ச்சி தகவல். மிளகாய் பொடி கலந்த நீரை வாய் வழியாக குடித்ததுடன் கால் சட்டையை கழட்டி அவரது மர்ம உறுப்பிலும் ஊற்றினர் எனவும் பேட்டி. அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வர இருந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க, அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கோவை பொள்ளாச்சியில் நிகிதாவை கண்ட சிலர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல். கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டிய காவல்துறையினர். ஆடியோ வெளியாகி பரபரப்பு. மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்புவனத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி. காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில் டிவில எல்லாம். அவங்கள வந்து அமிர்தசரை போர்ட்டில் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சுருந்தோம். சார் 100 கூப்பிட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. யார் பிடிச்சி நீங்க பேர் சொன்னாங்களே சார்? 100க்கு இருங்க, எங்க அண்ணன் தான் நிப்பாட்டினாருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல கான்ஃபரன்ஸ் போடுறேன். இல்லை தலைவரு, வண்டி அவங்க யாரு, என்ன பிரச்சனைக்காக நிப்பாட்டிங்கன்னு கேக்குறேன் சார். திருப்பணத்துல கொலை நடந்ததுல இந்த காவல்துறை அதிகாரி தப்பான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து தினேஷ்குமார் இறந்தாரு இல்லைங்க? ஆமா. அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்லங்க, நகையை காணா அப்படின்னு. அந்த அவட அக்காவும் அவங்க அம்மா அவங்க மகனா தம்பியை தெரியாது. 3 பேர் கார்ல வந்தாங்க, ஹோண்டா சிட்டி கார்ல. நாங்க அமிர்தசரத்துல டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமறைவங்க நீங்க வேற இங்க கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க 100ல. சார் செக் பண்ணிக்கிறேன் சார். நான் செக் பண்ணிட்டு உங்க லைனுக்கு வரேன். சரிங்க சார். அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. தனக்கு பாதுகாப்பு கோரி தமிழக டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் கடிதம் எழுதியிருந்த நிலையில் நடவடிக்கை. திருபுவனம் மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து தெனாவட்டாக செயல்படுவதாகவும் வழக்கு ஒன்றில் காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் கண்டனம். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் அலைபேசியில் மக்களுடன் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகம் தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என கூறியதாக நிகழ்ச்சி வீடியோ பதிவு. கையெழுத்து போட்டீங்களா? அம்மா திட்டம்லாம் ஒழுங்கா வந்து சேருதாம்மா? அது நம்ம அறிவிக்கிற திட்டங்களும் சில இது விட்டு போயிருக்குமா, சில இதெல்லாம் அந்த உரிமை தொகை தான் விட்டு போயிருக்கோம். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாசம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிம்மா, இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு ஆட்சி? சரி சரிம்மா, சரி சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரி சரிம்மா, சரி சரி. வணக்கம் அச்சட்டுமாம்மா. வணக்கம் வணக்கம்.
வரமா, அந்த பக்கம் வந்தால் வரமா, ஊருக்கு வரேன். நன்றி. வேலூர் பல்நோக்கு மருத்துவமனையை திறக்க கோரி வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை பனையூரில் தவிக தலைவர் விஜய் தலைமையில் இன்று மாநில செயற்குழு கூட்டம். கட்சிப் பணிகள் தொடர்பாக அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. கிருஷ்ணகிரி அருகே சிறுவன் காரில் கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். பெண்ணுடன் தனிமையில் இருந்ததை பார்த்ததால் கொன்றதாக கைதான இருவர் வாக்குமூலம். தேன்கனிக்கோட்டை அருகே சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கோரி உறவினர்கள் மறியல். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தல். தற்கொலை செய்த ரிதன்யாவுக்கு வரதட்சணையாக வழங்கப்பட்ட நகைகள், கார் ஆகியவற்றின் வீடியோ வெளியீடு. வரதட்சணையாக வழங்கப்பட்ட காரில் சிரித்த முகத்துடன் பயணித்து நெஞ்சை உலுக்கும் காட்சி. பன்ருட்டியில் பெண் காவலர் சோனியா விஷம் குடித்து தற்கொலை. தன்னுடைய உயிரிழப்பிற்கு காவலர் ராஜுதான் காரணம் என கடிதம் எழுதியுள்ளதால் பரபரப்பு. கன்னியாகுமரி அருகே குளியல் அறையில் இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை. வெளிநாட்டில் இருந்து வந்த கணவன் நகைகள் குறித்து கேட்டதால் விபரீத முடிவு. திண்டிவனம் அருகே கோலமாவு மூட்டை சரிந்து விழுந்து சிறுவன் மூச்சு திணறி பரிதாப உயிரிழப்பு. வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி விமானத்தில் பொருத்தப்பட்ட தங்க கலசம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கையொட்டி 600 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. நாளை முதல் 8ஆம் தேதி வரை திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை. கோவையில் சங்கமம் கலைக்குழுவின் 101வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா கோலாகலம். பாடல் மற்றும் இசைக்கேற்ப நடனமாடி அசத்திய கலைஞர்கள். கோவை, நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கானா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. 140 கோடி இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பெருமிதம். President Mahama is an honor. I will always cherish that. इस सम्मान के लिए
मैं 140 करोड़ भारतीयों की तरफ से घाना के लोगों का आभार व्यक्त करता हूं। பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவம். கானா அதிபர் ஜான் தர்மினி மகாவா விருதை வழங்கி பாராட்டு. ஜூலை 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதையொட்டி ஆலோசிக்க முடிவு. இந்தியாவும் அமெரிக்காவும் ராணுவ கட்டமைப்பில் அடுத்த 10 ஆண்டுகள் இணைந்து செயல்பட சம்மதம். விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். எங்கள் நிறுவன தயாரிப்பான கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பானவைதான். இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட கொரோனா தடுப்பூசியே காரணம் என செய்தி பரவிய நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் விளக்கம். டெல்லியில் 15 ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களுக்கு எரிபொருள் கிடையாது என்ற நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பு. நடைமுறையில் தளர்வுகளை கொண்டுவர அரசு முடிவு என தகவல். இமாச்சல பிரதேச மாநிலம் லிண்டிதார் கிராமத்தில் நிலச்சரிவு. வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி. டாபர் நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருந்து குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்ட விளம்பரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவில் இரவு நேர கேளிக்கை விடுதி வெளியே பயங்கர துப்பாக்கிச் சூடு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 587 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 77 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்து இங்கிலாந்து அணி திணறல். இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் சுப்மன் கில். 1979ஆம் ஆண்டில் பதித்த சுனில் கவாஸ்கரின் சாதனையை முறியடித்து அசத்தல். பழனி முருகன் கோயிலில் நடிகை நயன்தாரா சாமி தரிசனம். ரோப் கார் மூலம் மலை கோயிலுக்கு சென்ற நிலையில் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி.